நான் உங்கள் ஜோதிடர் ஆர் அனந்த பத்மநாபன். ஓம் கங்கணமதேன ஓம் வராயுதேன ஓம் ரம் சரணபவி ஓம் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மாய ஓம் ஸ்ரீ வாக்தேவதே நமம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுப்ரதனி பெற்ற ராகவே கேதுவின் ஆதித்யாதி நவகர தேவதாபியோ நமோ நம. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேர் சொல்லக்கூடிய வாழ்க்கை, எனக்கு வாழ்க்கை ஆரம்பத்துலேருந்து கல்யாணம் ஆகி இன்னி தேதி வரைக்கும் இன்னும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கேன். சில பேர் சொல்லுவாங்க எனக்கு குழந்தை பாக்கி இல்லை, சில பேர் எனக்கு குழந்தைங்களால் பிரயோஜனம் இல்லை, அதே மாதிரி தொழிலில் எனக்கு நிம்மதி இல்லை, ஆரம்பத்துலேயே இன்னி தேதி வரைக்கும் தொழிலில் ஒரு முன்னேற்றம் கிடையாது, உத்தியோகம் அடிக்கடி மாற வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் ஏற்படுது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வீட்டில் ஒரு அமைதி இல்லை, சந்தோஷம் இல்லை, ஏதாவது எங்களுக்கு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குது, அதே மாதிரி என் உத்தியோகம் எப்போ போகுமோன்னு தெரில, அடிக்கடி உத்தியோகம் மாறுறேன், நிம்மதி இல்லை, அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஏதாவது நோய் நொடியவங்களுக்கு பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது, சங்கடங்கள் வந்துகிட்டே இருக்குது, எங்களுக்கு குடும்பத்தில் அமைதின்றது இல்லை, அப்படி நிறைய பிரச்சனைகளோட மக்கள் வாழ்ந்துட்டுருக்காங்க. சரி, இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் என்ன வழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக 9 கிரகங்கள் இருந்தாலும் குரு பகவானை, அதாவது சந்திரன் அருள் இருந்தால் தினசரி காசு, சுக்கிரன் இருந்தாக்கா லட்சங்களில் காசு, குருவோட அருள் இருந்தால் கோடிகளில் காசு, விதி மதி கதின்னு, விதின்றது லக்னம், மதின்றது சந்திரன், கதின்றது சுக்கிரன், இது மூணையும் முக்கியம் சொல்லுவோம். சரி, இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவோம். குருவுடைய பார்வை 5, 7, 9ஆம் இடம். குருவோட பார்வை இருக்குது லக்னத்துலேருந்து 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடம் இருக்குது அப்படின்னா அவர் சிறப்பாக இருப்பாங்க. சரி, இந்த குருவோட கடாட்சத்தை இன்க்ரீஸ் பண்ண என்ன பண்ணலாம் பரிகாரம்னா, அதுக்கு முக்கியமான ஒரு ஊர் திருச்செந்தூர். ஏன் முருகருக்கு அவ்வளோ விஷயம்னு சொல்கிறேன்னா, அப்பாவுக்கு அவர் தான் என்ன பண்ணுறாரு தெரியல, பிரணவ மந்திர அர்த்தம். அப்போ சொல்கிறார், கீழே நின்று சொல்ல மாட்டேன், உன்னோட நான் உயரத்தில் உட்காரணும்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, ஈஸ்வரன் அவரை தோல் மேலே ஏறி உட்காந்து காதில் பிரணவ மந்திரம், ஏன் பிரம்மாவை தண்டிச்சுன்னா உனக்கு தெரியுமான்னு கேட்குறாரு ஈஸ்வரன். எனக்கு தெரியாதுன்னு அதை முறைப்படி என்னை குருவாக உட்கார வச்சு கேளுன்னு தோல் மேலே வச்சு அவர் காதில் உபதேசம் பண்ணுறார். சரி, அந்த குருஸ்தலம் ஏதாவது செவ்வாய்க்கு மட்டும் குருஸ்தலமும் திருச்செந்தூர் போயிட்டு வந்தால வாழ்க்கையில் திருப்பம் வரும். எல்லோரும் நான் திருச்செந்தூர் போயிட்டு வந்தால் எனக்கு திருப்பம் இல்லைன்றாங்க. அப்படி கிடையாது. என்ன பண்ணணும், எப்படி பண்ணணுன்றது நான் சொல்கிறேன். இப்போ தெரிஞ்சுங்க, இது மாதிரி பண்ணி பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் திருப்பம் வருதா இல்லையான்றதை நிச்சயம் நீங்கள் பாருங்கள். அதே போல் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை திருப்பி நம்ம கண்டினியூ பண்ணுவோம். நான் சொல்கிறேன். நான் உங்களுக்கு நன்றி, வணக்கம்.